ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம உள்பாவாடை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபோல்டிங் பக்கம் வச்சுருக்கேன். அது கூட சிங்கிளாக இருக்க கிளாத் எடுத்து நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் சிங்கிளாக இருக்கிறது கிளாத் வைக்கிறோம். அதுக்கு மேலே அகலம் கம்மியாக இருக்க பக்கம் வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். அகலம் அதிகமாக இருக்கிறது வந்து கீழே வரணும். அகலம் கம்மியாக இருக்க பக்கம் தான் வந்து நம்ம தைக்கிற பக்கம் வைக்கணும். ஓகேவா? அதுதான் இடுப்பு பக்கம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் அப்படியே ஓட்டுறோம். தைக்கும் போதே நம்ம வந்து 2 தையல் போட்டுடணும். நம்ம ஓவர்லாக் வேணாலும் தைச்சி முடித்ததுக்கப்புறமா ஓவர்லாக் பண்ணலாம். அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு இந்த பக்கமாக தையல் பக்கம் எல்லாமே ஒரே மாதிரி வரணும். தையல் எல்லாம் உள் பக்கம் வரணும். தைச்ச பக்கம் மேலே ஒரே பக்கமாக ப்ளைனாக வரணும். ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் தைக்கும் போது கவனமாக பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க வந்து தைக்கும் போது தப்பு பண்ணுறது அதுதான் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தைக்கும் போது இப்படியும் அப்படியும் மாற்றி வச்சுட்டு அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் தைச்சதா, ஒரு பக்கம் அந்த பக்கம் தைச்சதா மாற்றி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைங்க. இப்போது நம்ம 2 தையல் போட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸு ஃபோல்டிங்கில் 2 பீஸ் இருக்குமா, அப்புறம் சிங்கிளாக 2 பீஸ் இருக்கும். நம்ம கட் பண்ணும் போதே பார்த்தோம் அதை. இப்போது அதே மாதிரி இன்னொரு செட் இருக்குது, அதையும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போது இது தைச்சாச்சு, ஒரு பக்கம் தைச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கமாக எடுக்கிறோம். ஓகேவா? பிகினர் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நம்ம வந்து இடுப்பு பக்கம் எல்லாமே ஒரே பக்கமாக, இடுப்பு வந்து அகலம் கம்மியாக இருக்கும், அந்த பக்கம் தான் இடுப்பு வரும். அகலம் அதிகமாக இருக்கிறது வந்து கீழே வந்து பாட்டம் வரும். ஓகேவா? அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வந்து அது கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியலனா கிளாத்தை நல்லா கீழே வச்சுட்டு அதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் வந்து கீழ் பக்கம் வருதோ அதுக்கு ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. மேல் பக்கம் வைக்கிறதுக்கு ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது மேலே இது கீழேன்னு நீங்கள் ஞாபகம் வச்சு கரெக்டாக தைக்க முடியும். அதேமாதிரி தையல் போடும் போதும் இந்த மாதிரி மாறி வராது. நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, கிளாத் மேலே மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து உள்ளே வெளியேன்னு கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணதெல்லாம் உள் பக்கம் வரணும், மார்க் பண்ணாதது வெளிப்பக்கம் வரணும் அப்படி சொல்லி உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ நம்ம இடுப்பு பக்கம் ஃபுல்லாக தைச்சிக்கிறோம். அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. நம்ம சும்மா தானே தைக்கிறோம், தைச்சி தானே பார்க்க போகிறோம் அப்படிலாம் இப்போ தைக்காதீங்க. நீங்கள் போடுற மாதிரியே அளவெடுத்து கட் பண்ணி தைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றதே உங்களுக்கு தெரியும். சும்மா நம்ம வந்து தைச்சி தானே பார்க்க போகிறோன்ட்டு அது மாதிரி தைக்காதீங்க. எப்போ நீங்கள் எது தைச்சாலும் சரி, உங்கள் அளவுக்கு இல்லை நீங்கள் யாருக்கு தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அளவுக்கு வச்சு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னு தெரியும். நம்ம சும்மா தைச்சி போட்டோன்னா அந்த அளவும் உங்களுக்கு சரியாக தெரியாது, என்ன தப்பு பண்ணிங்கன்னு தெரியாது. இப்போது 2 பீஸையும் நம்ம ஒன்றா சேர்க்குறோம். இடுப்பு பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு தைச்ச பீஸும் செகண்ட் தைச்ச பீஸையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ அதுக்கு ஒரு ஜாயின் பண்ணுறோம். அதை இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறோம். அப்படியே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது 2 தையல் போட்டாச்சு. இப்போது ஃபுல்லாக நம்ம தைச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷிம்மி பார்த்தோம் கிளாஸ் 1ல். இப்போ வந்து கிளாஸ் 2ல் வந்து உள்பாவாடை பார்க்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தைக்கணும்னு ஆசை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பக்கமும் தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கார்னர் 2 பக்கமும் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். 2 இன்ச்சுக்கு மடித்து தைக்கும் போது அந்த சைடு ஓப்பனுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக ஓப்பன் வச்சா தான் நம்ம பாவாடை நாடெல்லாம் இழுத்து கட்டும் போது வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ 2 பக்கமும் நம்ம அதை இழுத்து தைச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பெல்ட்டு தைக்க போகிறோம். நான் வந்து பெல்ட்டு தைக்கும் போது பெல்ட்டு கட் பண்ணும் போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது என்னென்னா, ஃபோல்டிங்கில் இருக்குன்ட்டு கவனிச்சு அதுதான் நான் பாருங்கள், நான் தைச்சிட்டே இருக்கேன், நானே சின்ன தப்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா? அதுதான் பிகினர் வந்து இன்னும் நிறையவே தப்பு பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணேன், ஃபோல்டிங்கில் இருக்குன்னு நினச்சி அப்படியே மடிக்கும் போது ஃபோல்டிங் இல்லாத பக்கம் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ அதனால தான் எனக்கு வந்து அது 4 பீஸ் ஆகிடுச்சு. 4 பீஸ் ஆகி இப்போ வந்து அது கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. இல்லைனா 2 பீஸ் தான் வந்திருக்கும்.
பெல்ட்டில். இப்போது நான் அந்த 2 பீஸையும் அந்த 4 பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பாவாடையில் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த கார்னர் இப்போ 4 இன்ச்சு கட் பண்ணியிருந்தோம்ல பெல்ட்டு, அதையும் வந்து நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். மடித்து அந்த ஒரு 2 பக்கம் ஓரமும், அதுவும் எல்லாமே தையல் இருக்க பக்கமாகவே தான் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது அதையும் தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? பாவாடை மேலே வச்சு இப்போது அந்த மேல் பக்கம் பாட்டத்தில் அகலம் கம்மியாக இருக்குல்ல, அந்த பக்கமாக வச்சு நம்ம 2 இன்ச்சு மடித்து தைச்சிருந்தோம்ல, அந்த பக்கமாக வச்சு தைச்சிட்டு வரோம். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே தைச்சிட்டு வரணும். அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படியே பொறுமையாக தைங்க. இப்போது எனக்கு வந்து தைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த 2 பீஸு ஃபோல்டிங்கில் இருக்குன்ட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது அதில் என்னாச்சுன்னா, நான் இப்போ இது 4 பீஸ் ஆகிடுச்சா, அதனால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வருது. அதை வந்து நான் சின்னதாக உள்ளுக்கு மடிச்சிடுறேன். அந்த பாவாடையில் இருக்கிற துணி மட்டும் கொஞ்சம் சின்னதாக மடிச்சுட்டு இப்போது அதை 2 தையல் போட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ அந்த பெல்ட்டில் வந்து பெல்ட்டை 1 இன்ச் அளவுக்கு மடித்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே தையல் அந்த தைக்கிறோம்ல, அந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தைங்க. ஏன்னா நம்ம அதை ஓப்பனில் வச்சுட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சிட்டோன்னா நாடா வந்து இது உள்ளே போடுறோமா அது உள்ளே போடுறோமா நம்மளுக்கு ஒரு சமயம் குழப்பமாயிடும். அதுக்காக தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அதே மாதிரி இந்த கார்னரும் அதே மாதிரி தான். நீங்கள் மடித்து அந்த கார்னர் முடிக்கும் போது அப்படியே மேலே திருப்பி ஒரு தையல் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பெல்ட்டை அப்படியே மடித்து தைக்கிறோம். நம்ம மடித்து அதை பாருங்கள் அப்படியே வச்சு தைக்கிறோம். அவ்வளோதான். நம்ம தையல் ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே இந்த பெல்ட்டோட மேல் பக்கம் அப்படியே மடிச்சுட்டு அதை மேலே வைக்கிறோம். மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போடுறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது தைச்சி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பாவாடையை விட நம்மளே தைச்சி போடும் போது இன்னும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டைட் வேணுமோ பார்த்து தைச்சிக்கலாம். அது லைட்டாக கொஞ்சம் கிளாத் கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால வெளில வருது. அதை மட்டும் லைட்டாக மடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதாக வரும்போது அப்போ உள்ளுக்கு அதை மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது பாவாடை 2த்தையும் பாட்டம் 2த்தையும் சைடு 2த்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது 2த்தையும் ஒன்றா வச்சுட்டு அந்த பெல்ட் 2த்தையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. எதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா விடலைனாக்கா, எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்காதீங்கன்னு சொன்னல. அது எதுக்காகனா, இப்போ நம்ம பெல்ட்டு தைச்சோம் பார்த்தீங்களா, பெல்ட்டில் வந்து 4 இன்ச்சு வச்சுருந்தோம். அந்த 4 இன்ச்சு நம்ம எல்லாம் தைச்சி முடிக்கும் போது அதுலேயும் அந்த பெல்ட்லேயே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வந்துடுச்சு. இப்போ என்னென்னா, நம்ம பெல்ட்டு அந்த நாடா போட்டு கட்டும் போது நம்மளுக்கு 2 இன்ச்சு கீழே வந்து கரெக்டான அளவு தானே நம்ம வந்து பாவாடை லென்த் எடுத்தோம். இப்போது என்னென்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ராவே இருக்கும். இப்போது கீழே அதை நம்ம மடித்து தைச்சிட்டோம்னாக்கா அது கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சுலாம் நான் எதுவுமே வைக்கல. ஏன்னா நம்ம பெல்ட்டில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதுக்காக தான் நான் வைக்கல. ஓகேவா? அதேமாரி உள்பாவாடை வந்து ரொம்ப வந்து கீழே இறக்கமாக இருந்தாலும் நம்மளுக்கு புடவையை விட எக்ஸ்ட்ரா வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வெளியில் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக இருக்கும். அதுக்காக தான் பாவாடை எப்போவுமே நம்மளுக்கு புடவைக்கு உள்ள கொஞ்சம் காலுக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் தான் புடவை கட்டும் போது அழகாக இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கீழே வந்து நல்லா ஃபுல்லாக மடித்து தைக்கிறோம். கீழே ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ரவுண்டாக தைச்சிக்கோங்க. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அதை அப்படியே இன்னொரு மடிப்பு ஃபோல்டிங் பண்ணிவிடுங்க. மடிச்சுட்டு அப்படியே தைக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அந்த 2 இன்ச்சு நம்ம பெல்ட்டுக்கு வச்சுருந்தோம்ல, அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து லென்த்து தெரியுது அப்படின்னாக்கா, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் அகலமாக கூட நீங்கள் மடிச்சுக்கலாம். ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவும் மடித்து கூட தைச்சிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான்.
உங்களுக்கு சில பேருக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் பட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து 1 இன்ச்சுக்கு கூட நம்ம 1.5 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு கூட மடித்து தைச்சிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறது வந்து நம்ம விருப்பம் தான். இப்போ பாருங்கள், நான் தைச்சி முடிச்சிட்டேன். இது என்னோடய அளவு தான் பாவாடை.